வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான். 2024-25ஆம் கல்வியாண்டுக்கு ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழக அரசானது அதுக்குண்டான பிரஸ் அப்ளிகேஷன் டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான பிரஸ் பிஹெச்டி அப்ளிகேஷனை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதை எப்படி ஃபில் பண்றது, இது எங்கிருந்து டவுன்லோடு பண்றது, இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள், எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழக அரசானது ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையைச் சேர்ந்த மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 1,00,000 வீதம் 2,000 மாணவர்களுக்கு ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது கிடைக்கக்கூடும் சொல்லிட்டாங்க. அந்த வகையில் 2024-25ஆம் கல்வியாண்டில் பிரஸ் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதுக்குண்டான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது யாருக்கு தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர் மட்டுமே இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை வேண்டி விண்ணப்பிக்க முதுகலை பட்டப்படிப்பில் 55% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு 50 வயதும் பெண்களுக்கு 55 வயதுக்கும் மிகாமல் இருந்தால் மட்டுமே இந்த ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவருக்கு 1,00,000 கல்வி ஊக்கத்தொகை கிடைக்கும். இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் 16/9/2024 படி ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணாக்கருக்கு பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட படிப்பு பிரிவு கால அளவுக்குள் அல்லது அதிகபட்சமாக 5 ஆண்டுக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அதேபோல் விண்ணப்பத்துடன் சாதிச் சான்று, வருமானச் சான்று, கல்விச் சான்று, ஆதார் விவரம் மற்றும் முனைவர் பட்டப்படிப்புக்கான நுழைவுச் சான்று ஆகியவற்றை சான்றிதழை இணைத்து அனுப்ப வேண்டும். இந்த ரினியூவல் அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ காலி இடங்களில் தகுதி பெறும் புதிய மாணாக்கர்களை கீழ்காணும் பாடப்பிரிவின் கீழ் இடஒதுக்கீட்டிற்கு ஏற்றவாறு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பாடப்பிரிவில் அதிக விண்ணப்பங்கள் பெறும் பட்சத்தில் உலகளாவிய அளவில் QS தர எண் பெற்ற கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் பிரேம்வொர்க் ஆகிய நிறுவனங்களின் தர வரிசையில் இடம்பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் முன் உரிமை அளிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவில் அறிவியல் முன்னேற்றம், மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற பாடப்பிரிவுகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் மாணாக்கர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு முன் உரிமை அளிக்கப்படும் என்றும் இந்த அரசாணையில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதேபோல் பல்கலைக்கழகம், கல்லூரியில் ஊக்கத்தொகை ஊதியத்துடன் கூடிய படிப்பினை மேற்கொள்ளும் மாணாக்கர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. மதிப்பெண் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்யும் போது ஒரு இடத்துக்கு 2க்கும் மேற்பட்டவர் ஒரே விழுக்காடு மதிப்பெண் பெற்றவராயின் இருப்பின் மாணாக்கரின் வயது அடிப்படையில் வயதில் மூத்தோருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அதேபோல் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஊதியமில்லா விடுப்பில் இருந்தாலும் கூட ஊக்கத்தொகை பெற தகுதி அற்றவர் ஆவார். தவறான தகவல்கள், அதேபோல் மாணவரின் ஆராய்ச்சி திருப்தி இல்லை என்றாலும் அம்மாணாக்கருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படாது. ஓர் ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் அடுத்த ஆண்டு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். 2024-25ஆம் கல்வியாண்டு ஊக்கத்தொகை பெற மாணாக்கர்கள் தற்போது வெளியிட்டுள்ள விண்ணப்பத்தினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ப்ரீவியஸ் இயர் அப்ளிகேஷன் செல்லாது என்று சொல்லிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துறேன். நீங்க அங்கிருந்தும் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய கல்வி நிறுவன முதல்வரது கையொப்பம், பல்கலைக்கழக பதிவாளரின் பரிந்துரை விண்ணப்பம் பெற வேண்டும். தவறும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. மேற்கண்ட தகவல்களை மாணவர்கள் அறியும் வண்ணம் தகவல் பலகையில் ஒட்டியும் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு தகவல் தெரிவித்து மாணாக்கர்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க. விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா 28/2/2025 மாலை 5:45 மணிக்குள் சென்னை எழிலகத்துக்கு சென்று சேர வேண்டும். இதுக்கு பிறகு செல்லக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லிட்டாங்க. இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர் எனில் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி
ஆணையர், ஆதி திராவிடர் நல ஆணையரகம், எலியலகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000ங்கிற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இந்த ஃபார்ம் வந்து பிரஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகத்தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2024-25ஆம் கல்வியாண்டில் முழு நேரம் ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிடர், பழங்குடியினர் மாணாக்கர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கண்டிப்பா லேட்டஸ்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். மாணவரின் பெயர் ஆங்கிலம், தமிழ் 2 மொழியிலும் எழுத வேண்டும். பாலினம், நீங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவரோ அந்த பாலினத்தை எழுதிக்கங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நாள், மதம், வருடம், அப்புறம் உங்களுடைய இயர். இனம் எதுவோ அதை டிக் பண்ணிக்கங்க. சாதியின் உட்பிரிவின் பெயர், உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பர் கண்டிப்பா வேணும். மாற்றுத்திறனாளியா இருப்பின் அந்த மாற்றுத்திறனாளியை மென்ஷன் பண்ணிக்கங்க. பெற்றோர் பெயர், தந்தை, தாய், பாதுகாவலரின் பாதுகாவலரின் பெயர், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், நிரந்தர முகவரி, பிரசன்ட் அட்ரஸ் எதுவோ அந்த அட்ரஸ், குடும்பத்தின் ஆண்டு வருமானம், வருமான சான்றிதழ் எண். வருமான சான்றிதழ் ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பித்து வாங்குறது, அதுக்கு உண்டான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அங்கிருந்தும் இந்த ஆன்லைன் இன்கம் சர்டிபிகேட்டை நீங்க பெற்றிருக்கிறதுக்கு உண்டான லிங்க் பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ₹60 சார்ஜ் ஆகும். இல்லை என்றால் நியர் அபவுட் சிஎஸ்சி சென்டர்லையும் கூட நீங்க இ-சேவை மையத்தின் மூலமாக கூட உங்க வருமான சான்றிதழை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து குடும்ப உறுப்பினர் பெயரிலும் வருமான சான்றிதழ் இடம் பெற்றிருக்க வேண்டும். திருமணமான பெண்கள் எனில் கணவர் பெயரில் வருமான சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. முனைவர் பட்டம் பயில எக்கல்வி தகுதியினை அடிப்படையை கொண்டு சேர்ந்துள்ளீர்கள். அது முதுகலையா அல்லது எம்பிலா, அது எதுவோ அதை நீங்க டிக் பண்ணிக்க வேண்டும். முதுகலை பட்டம் எனில் அதுக்கு உண்டான என்ன டிகிரியோ அதில் டீட்டெயில் எழுதணும். பாடப்பிரிவு நீங்க எந்த இது தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி அல்லது எந்த பாடத்தில் நீங்க முதுகலை பட்டம் பெற்றீங்களோ அது எழுதணும். முதுகலை பட்டப்பிரிவில் தேர்ச்சி பெற்ற விழுக்காடு எவ்வளவோ அதை நீங்க இங்க கட்டாயம் மென்ஷன் பண்ண வேண்டும். ஆய்வியல் நிறைஞர் பட்ட படிப்பில் பயின்ற பாடம், எம்பில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எம்பில் எந்த இதுல எடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் எழுதணும். அதே மாதிரி அந்த பாடப்பிரிவு எம்பில் எந்த சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்டோ அந்த மேஜர் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஆய்வில் நிறைஞர் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற விழுக்காடு, எம்பில்ல வந்து நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். தற்போதைய முனைவர் பட்டம் பயிலும் கல்வி ஆண்டு ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா, ஃபோர்த் இயரா, ஃபிஃப்த் இயரா, இன்கேஸ் நீங்க எந்த இயரோ ஃப்ரெஷ்ஷா அப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா அது எந்த இயரோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடாது. முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் கல்வி நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி, நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட பெயர் மற்றும் அட்ரஸ், முனைவர் பட்டப்படிப்புக்கு அங்கீகாரம் வழங்கிய யூனிவர்சிட்டியின் பெயர் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி முனைவர் பட்டப்படிப்பு பயில பல்கலைக்கழகத்தால் ஆராய்ச்சி கழகம் குறிப்பிட்ட அனுமதி கடிதத்தில் உள்ள பல்கலைக்கழக பதிவு எண் பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் போனஃபைட் சர்டிபிகேட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மாணவரது வங்கி கணக்கு டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் பிரான்ச்சோட நம்பர், ஐஎஃப்எஸ்சி, எம்ஐசிஆர் கோடு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி அனெக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இணைக்க வேண்டும் அப்படின்னா சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆதார் நகல், மாற்றுத்திறனாளியின் அதற்குண்டான நகல், பிஹெச்டி படிப்பதற்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், முதுகலை பட்டப்படிப்பில் ஒருங்கிணைந்த மதிப்பெண் ஓவரால் மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணணும். அறிவியல் நிறைஞர் பட்டப்படிப்பு ஒருங்கிணைந்த மதிப்பெண் ஓவரால் மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ணணும். பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் காப்பி இங்க மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே அட்டஸ்டட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட செல்ஃப் சைன், அதுக்கப்புறம் உங்க கைடோட சைன், அதுக்கப்புறம் கல்லூரியோட சைன் வந்து வேணும். கல்லூரியின் வகைப்பாடு எது, சென்ட்ரலா, ஸ்டேட்டா, அரசு உதவி பெறும் கல்லூரியா, செல்ஃப் பைனான்சியலா, தன்னாட்சியா, நிகர்நிலை பல்கலைக்கழகமா, இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. இது வந்து உங்களோட ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபில் பண்ணுவாங்க. கல்வி நிலையத்தின் பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். கல்லூரி தொலைபேசி எண், நோடல் ஆபீசர் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், யூனிவர்சிட்டியோட தொலைபேசி எண், நோடல் ஆபீசர் அவங்களோட இமெயில் அட்ரஸ், மாணாக்கரின் பெயர், பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மாணவரது குடும்ப ஆண்டு வருமானம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இது ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் நிறைக்கிறது. என்ன நீங்க வந்து கன்சல்டேட் பண்ணி தான் அந்த ஃபார்மை வந்து காலேஜில் சப்மிட் பண்றீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட பிரின்சிபல் வந்து இதுல வந்து சைன் பண்ணுவாரு. அது இல்லாம நீங்க ஃபுல் டைமா பார்ட் டைமா அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இது ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும். முனைவர் பட்ட படிப்பில் பயிலும் மாட பிரிவு எந்த பிஹெச்டி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணணும். முனைவர் பட்ட படிப்பில் பயில தேர்வு செய்துள்ள ஆராய்ச்சியின் தலைப்பு டைட்டில் என்ன, அது பிளாக் லெட்டர்ஸ் தான் எழுதணும். அதே மாதிரி மாணாக்கருக்கு முனைவர் பட்டப்படிப்பு பயில பல்கலைக்கழகம் அனுமதித்துள்ள அதிகபட்ச மொத்த கால அளவு எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
2024, 25ஆம் ஆண்டில் முனைவர் பட்டம் பயிலும் ஆண்டு. நீங்க இந்த 2024, 25ல ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா, ஃபோர்த் இயரா, ஃபிஃப்த் இயரா அது எந்த இயரோ அந்த இயர மென்ஷன் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்க ப்ரீவியஸ் இயர்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஃபார்ம்ல வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான். அதே மாரி கல்வி கால அளவு தொடங்கிய நாள். நீங்க எப்ப இந்த வந்து அனுமதி கடிதத்தில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்ட மென்ஷன் பண்ணுங்க. கால அளவு முடியும் நாள். எப்போ உங்களோட பிஹெச்டி முடிய போதோ, அந்த எண்ட் டேட்ட வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா, நீங்களுக்கு ஜாயின் பண்ணலையா, எத்தன வருஷத்துல நீங்க முடிக்கணும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ, அது ஃபர்ஸ்ட் டேட், லாஸ்ட் டேட் இருக்கு. அந்த லாஸ்ட் டேட்ட இங்க மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளரின் பரிந்துரை சான்று. அவங்க வந்து 2 பேருமே சைன் பண்ணுவாங்க. கல்லூரி சீல் கண்டிப்பா வேணும். இதை எல்லாமே ஃபில் பண்ணி மேற்கொண்ட அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்னை எழிலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதுக்குண்டான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 28/2/2025 மாலை 5:45க்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் சென்னை எழிலகத்துக்கு சென்று சேர வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.